ஹவு டு ஸ்டார்ட் த எக்ஸசைஸ் பார்ட் 2 இது. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் எப்படி பேசிக்காக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மொபிலிட்டி எக்ஸசைஸை பற்றி நான் எம்பசைஸ் பண்ணியிருப்பேன். சும்மா இருக்கிறதுக்கு பேசிக்காக 5 மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படி லைஃப் ஸ்டைலன்ட்டு. ஹோப் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இதை போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம. அதாவது ஒரு ஜிம்முக்கு போகிறோம், ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்ண ஆசைப்படுறோம், இல்லை வீட்லேயே ஒரு ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா வாட் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரென்தனிங், எத்தனாவது ரெப்பிடேஷனில் ஸ்டாப் பண்ணணும், எப்போ ப்ரோக்ரஸ் பண்ணணும், அதாவது ஏதாவது வெயிட் எடுத்து பண்ணணும், எப்படி அதை மாடுலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ பெரிய சயின்ஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் பேசிக் பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ இவங்க மிஸ்ஸஸ் ஷமீனா. ஆக்சுவலாக இவங்க சரி, இவங்க ஜிம்முக்கு இப்போ தான் ஒரு 1 or 2 வீக்ஸாக வராங்க. சரியா, இவங்களை வச்சு நான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான். டீப் ஸ்குவாட் பண்ணு, கீழே போய் டீப் ஸ்குவாட் பண்ணு, எவ்வளோ பண்ண முடியும்னு ரெப்பிடேஷன் மட்டும் என்கிட்ட சொல்லு. நீ பாட்டு பண்ண ஆரம்பிச்சிடு. ஓகே, சூப்பர். ஸோ உங்கள் டீப் ஸ்குவாட் பண்ணுறாங்க இல்லையா, நான் ஆல்வேஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா 15 ரெப்பிடேஷனுக்கு மேலே பண்ணாத. 15 ரெப்பிடேஷனில் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடு. இதை நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு 80 to 85% டயர்ட் ஆகும்போது ஸ்டாப் பண்ணிக்க சொல்கிறேன். அது வந்து இப்போ 6th ரெப்பிடேஷன்லேயே ஒரு 6 ரெப்பிடேஷனுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த 80% 85% டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்குது அந்த எக்ஸசைஸ்னு அர்த்தம். ப்ரோக்ரஸ் பண்ண வேணால் அதையே ரிப்பீட்டாக பண்ண சொல்லும் போது இம்ப்ரூவ் ஆவாங்க. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குன்னா ரேஞ்ச் கம்மி பண்ணலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதுவே 6 to 12க்குள்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அது மாடரேட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதையுமே 6 to 9, 10 அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் டஃப்பான மாடரேட்குள்ளே வச்சுக்கோங்க. 9 to 12 பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஈஸியான மாடரேட்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 12 to 15 ஈஸியாக பண்ணிட்டாங்க. 12 rep to 15 reps அவங்களால பண்ண முடியுது. 15th ரெப்பிடேஷன் 14th ரெப்பிடேஷனில் தான் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அவங்க இன்னும் நிறையா பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பண்ணேன் ஈஸியாக 15 பண்ணிட்டனால 15 பண்ணாலும் நமக்கு ஏதாவது அவங்களுக்கு வெயிட் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது வெயிட் கையில் கொடுத்து ஒரு 5 kg, ஒரு 6 kg அந்த மாதிரி ஒரு வெயிட் கையில் கொடுத்து இப்போ அவங்கள நம்ம ப்ராக்ரெசிவாக ஓவர்லோட் பண்ண வைக்கலாம். இப்போ ஒரு 6 kg கையில் கொடுத்து இப்போ அவங்கள ஸ்குவாட் பண்ண சொல்லும் போது அவங்களோட 8 reps தான் பண்ண முடியுது. அதில் 85% டயர்ட் ஆகுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த 8 repsே ப்ராக்ரஸ் பண்ணலாம். 15 repsக்கு மேலே பண்ணவே வேண்டாம், ஒரு 6 repsக்கு கீழே பண்ண வேண்டாம். இதை பேசிக்காக வச்சு பிகினரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எனஃப் மசில் ஸ்டிமுலஸை அட்டைன் பண்ண முடியும். ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறோம், மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சமாவது நமக்கு கஷ்டமாக இருக்கணும். ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி ஒரு 100% எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி ரேட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் தான் அதில் நீங்கள் ரியல் பெனிஃபிட்ஸை அட்டைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கனால லைட்டாக ஏதாவது பண்ணிங்கன்னா கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எதுவும் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.